பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் வேலை பார்க்குற இடத்துல பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த இடத்துல இது பிரண்டை, குட் மெடிசன் ஃபுட்டு, இந்த பிரண்டை கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா வளர்ந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் உடச்சி துவையல் செஞ்சுட்டேன். நான் செம்மையாக இருந்தது. நல்லா கால் வலி, கை கால் வலி, மூட்டு வலிக்கெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்களேன் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்களேன். நான் தண்ணி கூட விடுறதில்ல, இந்த மழையிலையே வந்துடுது. மழை இல்லாட்டினா தண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அன்னாச்சி பழம் இது. அந்த அன்னாச்சி பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுலேருந்து பார்த்திங்களா அந்த மேலே ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் நட்டு வச்சுருக்கேன். நல்லா வந்திருக்கு. இது வந்து அறுவடை எத்தனை நாள்னு பார்த்துட்டு அதை அறுவடை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எப்படி இப்போ தான் நான் நட்டு வச்சு ஒரு 10 நாள் இருக்கும். ஆனால் வரும், இது ஒரு 3 மந்த்து 4 மந்த்து வரும்னு தான் நினைக்கிறேன். இது வளர்ந்து நல்லா காய்ச்சி பழமாக வர்றதுக்கு ஒரு 3-4 மந்த் ஆகும். இதில் வந்து லைட்டாக பூச்சி விழுந்த மாதிரி இருக்குது. அது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கலை. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த செடி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வளர்க்குற இது பிரண்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.